அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரியவரே அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே அபிஷேகநாதரே ஆவியானவரே அபிஷேகநாதரே உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். ஆராதனை 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 உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருந்து அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு இப்படி சொல்கிறது. குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை அவர் சுமந்து கொண்டார். அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். இயேசு ஆண்டவர், அவரை தொட்டவர்கள், ஆண்டவர் இயேசுவால் தொடப்பட்டவர்கள் வாழ்வை பெற்றார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய தொடுகைக்காக இந்த வேளையிலே ஏக்கத்தோடு வாஞ்சிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் முன்னே இருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவை நாங்கள் இந்த வேளையிலே தொடுவதற்கு, அவரால் நாங்கள் தொடப்படுவதற்கு எங்கள் உள்ளங்களை நாங்கள் அவருக்கு கொடுப்போம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோய்களாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த நிலைகளாக இருக்கலாம், ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குகின்ற அற்புதமான தருணம் இது.
மத்தேயு நற்செய்தியிலே நாங்கள் காண்கின்ற இந்த வார்த்தையை போல அவர் நம் பிணிகள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது அவர் கோடான கோடி மக்களை தொட்டு குணமாக்குகின்ற ஆண்டவராக இருந்தார். இன்றும் வாழ்வு தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். பிரியமான சகோதரர்களே, அவருக்கு முன்னாடி எந்த நோய்களுக்கும் இடமில்லை. தொழு நோயாளர்களை அவர் தொட்டு குணமாக்கினாரே, குருடருக்கு பார்வை அளித்தாரே, முடவரை நடக்கச் செய்தாரே, பேச முடியாதவரை பேசச் செய்தாரே, என் உயிரற்றவர்களுக்கு உயிரை கொடுத்தாரே, மன அளவிலே உடைந்து போயிருந்தவர்களுக்கு மன நிம்மதியை கொடுத்து தூக்கி நிறுத்தினாரே. அதே ஆண்டவர் இயேசு இந்த வேளையிலே எங்கள் முன்னே பிரசன்னமாய் இருக்கிற ஆண்டவர், இந்த வேளையிலே உங்கள் முன்னே வந்திருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற வார்த்தைகள், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னை தொட்டரலும் அப்பா என்று சொல்லி, ஆண்டவரே எங்களை தொட்டரலும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை தொட்டரலும். ஆண்டவரே இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லுங்க. இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லுங்க. அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வேளையிலே இயேசு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இறங்கி வந்து தொடுகின்ற இந்த தருணத்திலே விதமாக அந்த பெந்தகோஸ்து நாளன்று தூய ஆவியானவர் பொழியப்பட்டாரோ, அதே வேளையே அதே மாதிரியாக இந்த வேளையிலே அந்த அனுபவத்துக்குள்ளே நாங்கள் செல்வோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வந்த அந்த ஆண்டவர், யோர்தான் நதிக்கரையிலே இறங்கி வந்த அதே தூய ஆவியானவர், பெந்தகோஸ்து நாளன்று நெருப்பின் நாவுகளாக இறங்கி வந்த ஆண்டவர், சிலுவை அடியிலே இரத்தமும் நீருமாக தூய ஆவியானவரை பொழிந்த அந்த ஆண்டவர் இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய நோய்களையும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் இருக்கிற சாப கட்டுக்களையும் அவர் எடுத்துக் கொள்ளுகின்ற இந்த தருணத்திலே என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்வின் பாரங்களை நாங்கள் கொடுத்து இந்த பாடலிலே பங்கு பெறுவோம் ஒருமனப்பட்டு. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லி, சாபங்கள் எங்கள் வாழ்வின் பிடிகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். ஆண்டவருக்குள்ளே நாங்கள் பிறக்க வேண்டும் என்று சொல்லி, தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் பொழுது, அவருடைய அந்த வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையில் படும் பொழுது, எங்கள் வாழ்வில் இருக்கின்ற எல்லா சாப கட்டுக்களையும் நீங்கி நாங்கள் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் முன்னோக்கி செல்ல முடியும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே.
வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி அருள்வீராக. விசேட விதமாக வாழ்க்கையில் இருக்கிற சாபக்கட்டுகள் நீங்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் தூக்கி நிறுத்தும். ஆண்டவரே, காயங்களையும் நோய்களையும் நீர் சுமந்து கொண்டீரே. இந்த வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தால் இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் நீர் தூக்கி நிறுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக பிரசன்னம் இறங்கி வந்து அந்த பலத்த மாற்றத்தை நடத்தட்டும். வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி, தனிமை, நோய்கள் எல்லாமே மறைந்து போகட்டும் இறைவா. ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக வருகிற சாபக்கட்டுக்கள், ஆண்டவரே, மூதாதையர் செய்திருக்கக்கூடிய ஒரு சில தவறுகள், அதனுடைய விளைவாக பரம்பரையாக சுமக்கின்ற கட்டுக்கள், ஆண்டவரே, இந்த வேளையிலே அவற்றை எடுத்துக்கொள்ளும். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு மகனுடைய குடும்பத்திலும் மகளுடைய வாழ்விலும் இருக்கிற ஆண்டவரே, இந்த சாபக்கட்டுக்களை நீர் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். உம்முடைய தூய ஆவியானவரே அருள்வீராக. ஆண்டவரே, வானம் திறந்து நீர் பொழிகின்ற ஆண்டவரே, தூய ஆவியானவருக்காக வாஞ்சிக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் என்னுடைய ஆவியை அருள்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே உம்முடைய தூய ஆவியை நிறைவாக பொழிவீராக. ஆண்டவர், நீர் சொன்னதை போல நோய்களை நீர் தாங்கிக் கொண்டீரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களையும் நீர் சுமந்து கொண்டீரே. ஆண்டவரே, இந்த உலகில் இருக்கிற எல்லா விதமான சாப கட்டுக்களையும் நீர் சுமந்து கொண்டீரே. ஆண்டவரே, வாழ்வில் இருக்கிற எல்லா பாவங்களுக்காகவும் நீர் கழுவாயாக சிலுவையிலே இறந்தீரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே அதை அறிக்கையிட்டு விசுவசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தூக்கி நிறுத்துவீராக. வைத்தியர்களால் கைவிடப்பட்டவர்களுக்காக மன்றாடுகின்றோம். மனித மட்டத்திலே முடியாது என்று சொல்லி, இயலாது என்று சொல்லி இருக்கிற நோய்களை ஆண்டவரை இந்த வேளையிலே தொட்டு குணமாக்குவீராக. கேன்சர் வியாதிகள் மறைந்து செல்லட்டும் இறைவா. ஆண்டவரே, கேன்சர் வியாதிகள் மறைந்து செல்லட்டும் இந்த வேளையிலே. ஆண்டவரே, கிட்னி வியாதிகள் மறைந்து செல்லட்டும் இந்த வேளையிலே. இதயத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் மறைந்து செல்லட்டும் இறைவா. ஆண்டவரே, உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் நீர் சுமந்து கொண்டீரே. இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளை நீர் தூக்கி நிறுத்துவீராக. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, உம்முடைய நாமம் போற்றப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய உயிர் மூச்சு காற்றால் இந்த பிள்ளைகளை நிரப்புவீராக. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி 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 நன்றி. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய தூய ஆவியினுடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உம்முடைய அபிஷேக பிரசன்னத்துக்காக நற்கருணை வடிவிலே நீர் வீற்றிருந்து எங்கள் ஒவ்வொருவரோடும் அன்பித்து எங்களோடு கூட நீர் வருகின்றமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டீரே, நம் சுமைகளை நம் துன்பங்களை சுமந்து கொண்டீரே என்று இறைவாக்கினர் எசாயாவில் சொன்ன அந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றினீரே. இயேசுவே, ஆண்டவரே, கட்டி எழுப்புகின்றவரே, இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இயேசு ஆண்டவர் இந்த வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகின்றார். நற்கருணை ஆண்டவர், நீங்கள் இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே வந்து, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இயல் சூழ்ந்த நிலைகளுக்குள்ளே வந்து, நீங்கள் நோயிற்றிருக்கிற நிலைகளை வந்து, உங்கள் உடலின் பகுதியிலே நோயிற்றிருக்கிற பகுதிகளை தொட்டு ஆண்டவர் குணமாக்குகிறார். இந்த வேளையிலே ஆண்டவர் குழந்தை பாக்கியங்களை தருகிறார். ஆண்டவர் இந்த வேளையிலே உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். வாழ்க்கையின் வரங்களை தருகிறார்.
மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் நிம்மதியோடும் பொருளாதார ஆசீர்வாதங்களை தருகிறார். நன்றி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் தருகிற அந்த வெளிச்சத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவினுடைய அந்த வல்லமையான பிரசன்னம் இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்குள்ளும் ஷெடமாக உங்களுடைய தலைகளுக்குள்ளே இந்த வேளையிலே உங்களுடைய மூளைக்குள்ளே உங்களுடைய குழம்பி இருக்கிற உங்களுடைய மூளையின் இயக்கங்களுக்குள்ளே வந்து பலத்த மாற்றத்தை உண்டாக்குகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே அலைக்கழிக்கப்படுகின்ற உள்ளங்கள், இரவிலே நித்திரை இல்லாமல் குழம்பி இருக்கிற பிள்ளைகள், பயப்படுகின்ற நிலைகள், பயப்படுகின்ற உள்ளங்கள், பயப்படுகின்ற பிள்ளைகளை திடப்படுத்துகின்ற நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளுடைய வீடுகளை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வீடுகளில் இருக்கிற எல்லா விதமான சாபக்கட்டுகளும் அகன்று செல்வதற்காக ஆண்டவரே, வீடுகளில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பில்லி சூனிய கட்டுகள் இந்த வேளையிலே அகன்று செல்வதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவினுடைய பெயராலே நாங்கள் கட்டளையிடுகிறோம். அந்த இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பெயராலே தீயவனை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். நன்றி ஆண்டவரே. நற்கருணை பிரசன்னம் இந்த வேளையிலே இந்த தொலைக்காட்சியூடாக உங்கள் வீடுகளை வந்து நிரப்புகிற இந்த தருணத்திலே ஆண்டவர் அற்புதமான முறையிலே தெய்வீக பிரசன்னமாக உங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுங்கள். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற வறுமை போகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற வறட்சி நீங்கட்டும் ஆண்டவரே. வருமானங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. வழக்குகள் தீரட்டும் ஆண்டவரே. வழக்குகள் தீரட்டும் ஆண்டவரே. பிணக்குகள் தீரட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய நோய்களை சுமந்து கொண்டவரே, எங்கள் பிணிகளை தாங்கிக் கொண்டவரே. இந்த வேளையிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒருவர் கூட விடுபடாமல் அனைவரையும் நீர் ஆட்கொள்வதற்காக நன்றி இறைவா, நன்றி இறைவா. நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஒவ்வொருவரை நீர் தொட்டு நிரப்பும் ஆண்டவரே. குழந்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வயதான பெற்றோரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய பெரிய பொக்கிஷங்களாக இருக்கிற வயதான பெற்றோரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய தனிமையை போக்கியருளும் இறைவா. அவர்களுடைய பலவீனங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே பிள்ளைகளுடைய கல்வியை ஆசீர்வதியும் இறைவா. தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே. இவர்களுடைய வியாபார ஸ்தலங்களுக்குள்ளே சென்றலும், தொழில் புரிகிற அலுவலகங்களுக்குள்ளே சென்றலும் ஆண்டவரே, சிறிதாக ஆரம்பிக்கிற வியாபாரங்களை பெரிதுபடுத்தியலும் உடைய பிரசன்னம் கடந்து செல்லட்டும் இறைவா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் தொடர்ந்து நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கிற இந்த வேளையிலே இந்த திவ்ய நற்கருணையினுடைய இந்த இறுதி ஆசீரை மனதார பெற்றுக்கொள்ளுங்கள். மாண்புயிர் என்கின்ற அந்த கீதத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பாடுவோம். சொந்த
சங்கையோடு கூடவே பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளே நீ அதில் சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.